என் பேர் என்ன? நான் குளித்து வைத்தேன். என் தாய் தந்தைகள் என் வீட்டுக்கு என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா அண்ணா? எனக்கு தெரியாது சொல்றேன். அழிஞ்சு தலைக்கட்டு எனக்கு தெரியும். ஐந்து தலைவர்கள் தெரியுமா? தெரியும் என்று உரைக்கின்றாயி மக்கள் மத்தியிலே ஜமீர் அடிவிலே எங்கள் சந்திரிகளின் துணைப்பாயாகி நல்லூர் தோட்டிக்காட்டு முடிப்பு கோயில் முதல் 1 பாயிண்ட். நல்லூர் தோட்டிக்காட்டு முடிப்பு கோயில் பூசேரி செட்டி உங்க தாத்தா செட்டி மகனாகி சித்தன் வாதியார் உங்க தந்தை அப்பா ஆமா இது எப்படி தெரியும்னு கேக்குறேன். அப்படி கேட்டு ஓ விஸ்டிங்கான் இருக்குது பாரியா? அப்படியா? ஏனா ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி சரி நீ படிச்சவரா இல்ல? நான் குட்டிச்சோவரு. படித்தவரை என்ன கேட்கிறீ? நான் படிச்சவரு தான். உன்னையும் அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டு வந்தாங்க. என்ன எங்க அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டு மத்தாளக்கார ராஜமாணிகன் கூட்டிட்டு ஓடி போயிட்டான். ஓ அண்ணியா? எதுக்கு அப்படியா? ஆமா. சரி, என் பெயர் உங்க பேரு சித்தன் வாதியார் மகனாகிய நல்லூருக்கு சேர்ந்த மாதப்பு வாதியார் நீதான். அப்படியா? மாதப்பு வாதியார் தம்பி நயனாமல் அண்ணன் முன்னா பின்னாடிக்கிறாப்படி. நயனாமல் மகன் மணியாமூர் சாதம் அடிச்சிருக்கான். எல்லா தலைமுறையும் அப்படியா? நாங்கள் சொன்னால் அடியே இந்த நல்லூர் மாநகரத்திலே கலைத்தாய் ஈண்டெடுத்த தவ புதல்வன். ஆமா. கேள்வி கேட்பேன். கலைத்தாய் ஈண்டெடுத்த தவ புதல்வன் என்று சொல்லக்கூடிய கலைக்கு கலையிலே உயிரிட்டிருக்கிறார். ஆமா. அதாவது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் குருவின் குருவாய் விளங்கி வரக்கூடிய பெரிய மாது வாதியார் ஐயா அவர்கள் செட்டி சிவபதி அணிந்திருக்கிறார். ஆண்டி அணிந்திருக்கிறார். சாமிப்பு என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி சொர்க்கம் சென்றிருக்கிறார். அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்னும் நம்முடைய மனதை விட்டு மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தின் நினைவஞ்சலியாக கண்ணை காணிக்கையாக அவருடைய ஆத்மா தெய்வ பதவி அடைய வேண்டும் என்பதற்காக நம் அனைவர்களின் மேல் துயரிலே ஆழ்த்திவிட்டு சென்ற பெரிய மாதிவாதியார் ஐயா அவர்கள் நினைவாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். அதாவது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு பிள்ளைகள் அதாவது பெயிண்ட் கான்ட்ராக்டர் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் சேகர் அவர்களும் அவர்களும் இன்னும் முனுசாமி அவர்களும் மூர்த்தி அவர்களும் இன்னும் வளர்மதி காந்திமதி என்று சொல்லக்கூடியவர்களும் இன்னும் பெரிய மாதிவாதியாருடைய அவருடைய அண்ணமார் பிள்ளைகள். ஆமா. அண்ணமார் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அனைவர்களும் ஒரு மனதாக ஒன்று கூடி இன்று மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். அதாவது பெரிய மாதிவாதியாருடைய உருவத்தை இன்னைக்கு அப்படியே உருச்சிட்டு வந்தவன் தான் தங்கராஜ். ஆமா. அதாவது அப்படி ஆண்டவன் மறுபிறவியை கொடுத்திருக்கிறார். அதனால இப்ப புதிதாக அதாவது தங்கராஜ் நாடக சபா உருவாக்கி இருக்கிறார், ஆடிக்கொண்டிருக்கிறார். அனைவரும் ஆதரவு கொடுத்து பெரிய மாதிரியுடைய வாதியாருடைய ஆசீர்வாதத்தோடு அவர் தொழிலிலும் மேன்மேலும் வளர்ந்து சிறப்புற்று விளங்க எல்லோரும் ஆதரவளிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பெரியோரை எப்படி மதிக்க வேண்டும், எத்தனை கற்றிருந்தாலும் கற்றோரை கற்ற வேண்டும். கண்டிப்பா எங்களை போல அனைவருக்கும் சந்தோஷமாக நல்ல முறையில மதிப்பு மரியாதையோட நடந்து கொண்டிருக்கிறார் தங்கராஜ் அவர்களுக்கும். ஆமா,
நம்ம மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய பாலையனார் அவர்கள் மணியனார் அவர்கள் கிறிஸ்து வேஷத்திலே அவர் அவ்வளவு சீக்கிரமா முன்னேற்றம் அடைந்ததனால்தான் அவர் தொழில் செய்ய முடியாத நிலை வந்தது. கண்டிப்பா கண்டிப்பா அப்படி ஒரு திறமையான பகவான் வேஷம் போட்டா பகவானே தான் அற்புதமாக இருக்கும். அதுக்கெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. பழைய கலைஞர்களை பாராட்டுவதற்கு இன்னும் நேரம் பத்தல. அதனால அத்தனை அன்பு உள்ளங்களும் என் தாய்மார்களும் பெரியோர்களும் குழந்தை செல்வங்களும் பக்த கோடிகளும் இன்று நமக்காக பாடி வழங்கியிருக்கிறார்கள். அதனால மதிப்பிற்கு மரியாதைக்குரிய என் பாசமிகு மாமாவாகிய அருளில் ஏழுமலை மாமா அவர்களும் இன்னும் ஆதியஸ் மாமா அவர்களும் சக்தி என்று சொல்லக்கூடிய மாமா அவர்களும் அக்கா ஆதக்கா அவர்களும் இன்னும் சின்ன பொண்ணு அக்கா அவர்களும் இன்னும் சுருட்டுப்பிள்ளை அக்கா அவர்களும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய கொத்தி வேலை மேஸ்திரி யாரு பழனிசாமி அண்ணார் அவர்களும் இன்னும் இந்த ஊருக்கெல்லாம் எத்தனைதான் இருந்தாலும் உயர பறந்தாலும் ஊருக்குரிய பறந்தாகாது. அது போல நம்முடைய ஊரு பெரிதாக இருந்தாலும் ஊருக்கு ஒரு தலைவி வேண்டும். நாடு இருந்த நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும். அதே போல பெரிய வீட்டுக்காரர் என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணாராகிய அர்ஜுனன் அவர்களும் இன்னும் கலை பண்பாட்டு துறையில் இருந்து வருகிறது நம் நாடக கலைஞர்களுக்கு சேர வேண்டிய சலுகைகளை சேர்த்த வேண்டும். தகுந்த நேரத்திலே அரசிடத்திலிருந்து பெற்று நமக்கெல்லாம் வாழ்வாதாரங்களையும் சலுகைகளையும் பெற்று தந்து வெளிநாடு என்னை ரஷ்யா என்று சொல்லக்கூடிய நகருக்கெல்லாம் வெளிநாடு பயணத்திற்கெல்லாம் அனுப்பி வைத்தார்கள் கலை பண்பாட்டு துறை சார்பாக. அதனால் அப்படிப்பட்ட ஒரு கலையில இருக்கின்ற சாமிநாயக்கம்பட்டியை சேர்ந்த கோவிந்தசாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களும் இன்னும் என் அன்பு உள்ளங்கள் நம்ம நடு வீட்டுக்காரர் அண்ணார் கனகன் அண்ணார் அவர்கள் கடைசி வீட்டுக்காரர் பூசன் அண்ணார் அவர்கள் அவரும் வந்திருக்கிறார். ஆமா நம்ம காவேரி செல்லதுரை துரைராஜி என்று சொல்லக்கூடிய நம்முடைய அன்பு உள்ளங்கள் இன்னும் நம் நாடக கலையை சேர்ந்த பல மாபெரும் கலைஞர்கள் பெண் வேடத்துல அதாவது ஒடிசி வேஷத்துல பெயரும் புகழும் பார்த்து இவரை பார்த்து நிறைய பேர் கற்றிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணமா இருந்திருக்கிறார் கணேசன் அண்ணார் அவர்கள். இன்னும் பெரியமாதி வாதியாருக்கு அடுத்த பெயர் பெற்ற புகழ் பெற்றவர் சின்னமாதி வாதியார் என்று சொல்வார்கள். அவர்கள் இன்னும் ஒன்றுமே சேர்ந்த ரெட்டியார் ராஜேந்திர ரெட்டியார் வாதியார் அவர்களும் வரலனால அவங்களை மறக்கூடாதல்ல முன்னோர்களை. அதனால அவர்களும் இன்னும் நம்முடைய அன்பு சகோதரன் தனபால் அவர்களும் இன்னும் மேச்சேரி சேர்ந்த முத்துராஜி செல்வம் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்னும் உன்னை போல நகைச்சுவை நடிகர்கள் என்னை போல கலைஞர்கள் இன்னும் இருக்கின்ற பெயர் தெரியவில்லை, சொல்வதற்கு நேரமாகிறது. அதனால இன்னும் மல்லியேசன் இன்னும் மிருதங்க சக்கரவர்த்தி நம்முடைய அன்பு தம்பி ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம்னா 2018 எல்லாம் அளவிட முடியாத பெயர் புகழ் பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மத்தாளக்காரன் தான் பேர் வாங்கினாரு. பையன் யாரு வீரகுமார் வீரவேல் நம்முடைய தம்பி வெட்டிக்காரர் சர்மா மணிகண்டன் பிரகாஷ் அவர்கள் இன்னும் பெண்கள் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிற ஆனந்த் இன்னும் யாரோட வந்தாங்க எனக்கு பேர் தெரியல. அதனால அனைத்து அன்பு உள்ளங்களும் ஆண்டவன் பெற்று குறிவற்ற செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி பல்லாயிரத்து 100 ஆண்டு வாழ எல்லாம் பல்ல இருபடி வேண்டுகிறேன். என்று பாராமல் இரவென்று பாராமல் குளிரென்று பாராமல் வேண்டில்லாமல் கையிலே செல்லை பிடித்து விடி 30 நம்முடைய நாடகத்தை எடுத்து இன்று பார்க்காதவர் நாளை பார்க்கலாம், நாளை பார்க்காதவர் நாளை மறுநாள் பார்க்காதவர் அடுத்த நாள் பார்க்கலாம். நம் வேலைகள் எல்லாம் முடித்து ஓய்வு நேரத்தை பார்க்கும் அளவிற்கு வசதி செய்து கொண்டிருக்கின்ற செல்வ கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் செல்வம் மன்னர் அவர்களுக்கும் நாடக கலைஞர் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று வைத்த நாடகத்தை நான் யார் என்று உரைக்கும் முன்பதாக நாடகம் விட்டது எதற்கு? அவருக்கு ஒரு வசனங்கள் நிலவிற்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, மரத்திற்கு ஒரு கிளைகள் உண்டு, மரத்திற்கோர் ஆனால் எங்களுக்கு என்று இனிமேல் யார் இருக்கிறார் என்று
பெற்ற பிள்ளைகள் பரிதவித்து அலைகடலிலே ஓடுகிற கப்பலிலே மாலுமி இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? அதே போல தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக எங்க அக்கா சின்னப்பூன் அக்கா, மருமவ பிரியா, இன்னும் அன்பு உள்ளங்கள் எல்லாம் நீலாத்தீரிலே இன்னும் அதை விட்டு வெளியே வரல. அதனால அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களுக்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் நாடக கலை எப்படி இருக்குது? பகலிலே உதிக்கின்ற சூரியன் தன் ஒளியை ஒளிக்க மறந்தாலும், இரவு ஒளி தந்திட நிலவு தான் மறந்தாலும், பசி தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுத்திட மறந்தாலும், நறுமண மலர்கள் வாசம் தந்திட மறந்தாலும், அலைகடல் அலை கொடுத்திட மறந்தாலும், நம் நாடக கலைஞர்களும் இந்த கலை சொந்தங்களும் அவரை என்றும் மறவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நல்ல ஒரு நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்காக ஒரு பாட்டு. அவரு வேஷம் கட்டி வெளியே வந்தா என்று மரமாவான் வாழ வேண்டும். இன்னும் நம்முடைய அன்பை மாமாவாகப்பட்ட யாரே நம்முடைய அன்பு மாமா மறைந்து விட்டாரே மாதேஷ் மாமா அவர்களும் இன்னும் அவருடைய தந்தையார் அம்மாச்சி வாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. நான் எப்படி மலையில நினைச்சு வருவாங்க. அவர்கள் பைக்கியத்தியாகவும் குறிப்பான மாலை
இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இன்னைக்கு நாமெல்லாம் இந்த காலாட்டம் அடவு என்று சொல்லக்கூடிய ஆட்டம் ஆடுறோம்னா அது காரணம் யாரு? நம்முடைய கருப்பு செட்டி வாத்தியார் மிருதங்க சக்கரவர்த்தி. எங்க போனாலும் ஆட்டம் பாட்டம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அவரும் அப்படிதான் கொட்டாய் வளைவை சேர்ந்த நம்ம முனிச்ச மன்னார் நரிகாரு அவரும் வந்து. ஆமா அவரு வரல, அவர் அங்க இருக்கிறாரு கூப்பிட்டு இருக்கிறாரு. அதனால அவர்களும் அவருடைய பணியும் மேலும் இந்த அலைக்கு வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். இந்த 17ஆம் சண்டை கண்ணன் சண்டை 18வது நாள் துரியோதனன் படுகளம் 18ஆம் போர் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்தில் ராஜா திங்கட்கிழமை உத்திராதி நட்சத்திரத்தில் சூரிய உதயாதி விடியற் காலை பிரதிபலியினால் குருவினால் பேச்சோடப்பட்ட என் பெயர் வர்க்குணா என்று சொல்லக்கூடிய ராஜா உங்க பேர் பார்த்திபா அர்ஜுனன் சொல்றீங்களே, ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? சினிமா பாட்டு சினிமா படம் இல்ல, வேற படத்துல போட்டு பழைய காலத்துல வந்து பாத்தீங்கல்ல. அப்படி இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? நான் குலம் என்ன
என்னையும் பெற்றெடுத்த பெற்றெடுத்த என் தாய் தந்தையார் தாய் தந்தை யார் சுவாமி? அத்திருத்தா. என் பெயர் ஆளார் அழகமன்னன் அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன். என் தாயின் பெயர் ஆ. குந்தி தேவி மந்திரா தேவி. குந்தி தேவி மந்திரா தேவி. சொல்லக்கூடிய எல்லாம் அவருக்கு என் பேர் என்ன? பாயிலுக்கு மட்டும் இதுதான் உனக்கு கெபினி கெபினின்னு சொல்றது. எங்க அப்பா பேர் என்ன? அதனால சாமி கவனமா கேட்டுக்கங்க. ஆ. என் பெயர் அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன். என் தாயின் பெயர் தாயின் பெயர் குந்தி தேவி மந்திரா தேவி என்று சொல்லக்கூடிய 2 தாய்மார்கள். இரு தாய்மார்கள். என் தந்தையின் பெயர் தந்தையார் பெயர். அயர்மகா அழகியா. என் தந்தையின் பெயர் தந்தையார் பேரு பாண்டு மகாராஜன். பாண்டவனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் நீங்கள் ஒருவர் பிறந்தீங்களா? யாராவது உடல் பிறப்பத்தில் யாராவது உண்டா சாமி? யார் தெரியுமா? யாரு? கோமாளி நேரல்ல கோமாளி. அதுதான் நான் பட்டுன்னு வந்துட்டே இருந்தேன் பின்னாடியே. யானை எங்கள் குருநாடி.
டைம் இல்ல இருந்தாலும் டைம் இல்ல என்னுடைய கூடி பிறந்தவர்கள் கூடி பிறந்தவர்கள் திருநாடு குருகுலம் குஞ்சு மந்தாரி என்ற பாடல்கள் ஐவராஜாக்கள் ஐவராஜாக்கள் பதிவான சந்திரகுலம் சந்திரகுலம் பாண்டுமலன் பெற்ற பாடல்கள் ஐவராஜாக்கள் புதல்வர்கள் ஐவராஜா தருமன் பீமன் பீமன் அர்ஜுனன் அர்ஜுனன் நகுலன் நகுலன் சகாதேவன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவராஜாக்கள் ஐவராஜாக்கள் பிறந்து வந்திருந்தாலும் ஆ. நீங்க இருக்கும் இருப்பிடம் எங்கே நான் எங்கே இருக்கின்றேன் எங்க சாமி என் எதிரிகள் தான் யாரு எதிரிகள் யாரு பகைவர்கள் யாரு அதுக்கு முன்பதாக ஆ. அது எங்க சின்னப்பொண்ணக்கா கோயம்புத்தூர்ல இருந்து வருகின்ற பாராமல் தன் உடன்பிறப்பு ஆ. சித்தப்பாரு ஆ. சொந்த பந்தத்துக்காக ஆ. நம்ம மாதக்கா ஆ. சுருட்டக்கா எல்லாரும் வருகை தன் தந்திருக்கிறார். தந்தை வேறல்ல ஆ. சித்தப்பார் வேறல்ல ஆமா என்று வேறுபாடு பார்க்காம ஆ. அவருக்காக அவருக்காக பல பல விதமான அந்த ஆ. சோகத்தில் இருக்கிறார் சோகத்தில் இருக்கிறார்கள் இருந்தாலும் என் எதிரிகள் யாரு எதிரிகள் யாரு என் எந்த ஊரு எந்த தேசம் அது ஏய் அதுதான் என்ன பாருங்க போட்டலவா போட்டலவா
ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சிறுபணக்கா ஆ, எதிரிங்க இருப்பாங்க. ஆமா அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ரொம்ப எதிரிங்களா இருக்கும். ரொம்ப எதிரி எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் மத்தல காரணம் எனக்கு நீத்தா எதிரி அதனால ஆ, என் எதிரி எதிரி கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய ஆ,